Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சம்மர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக வந்து கண்ணை மூடிட்டு இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம். ஸோ இதை வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ சம்மர் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்கின் கேரில் வந்து முக்கியமாக ரொம்ப முக்கியம். ஸோ அது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஸோ என்ன ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா க்ரோ யங்கர் வித் மஹா சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டி அண்ட் ஃபேஷன் ரிலேட்டடான எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மறக்காமல் பார்க்கணும் அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் எழுத்திக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போடுறப்பெல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கின் கேர்னாவே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண வேண்டியது வந்து ஃபேஸ் வாஷ்க்கு வந்து லோரியலோட ரீவிட்டா லிஃப்ட் ஹைலூரானிக் ஆசிட் இந்த ஹைட்ரேட்டிங் ஜெல் கிளென்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை ஸ்கின்க்கு. இது வந்து ஃபோமாக க்ரீமியாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஈஸியாக வந்து உள்ளே பெனட்ரேட் ஆகும். ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப நல்லா க்ளோயிங்காக இருக்கும், மாய்ஸ்சராக இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு, நார்மல் ஸ்கின்னாக இருக்கவங்களுக்குலாம் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப ஆப்ஷன் ஃபஸ்ட்டு வந்து வச்சுக்கோங்க. லோரியலோடைய இந்த ரீவிட்டா லிஃப்ட் ஃபேஸ் வாஷ். அடுத்தது வந்து mamaearthல வந்து ஹனி மலாய் ஃபேஸ் வாஷ். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ரொம்ப நல்லது. இதுவும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இது எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து நான் உங்களுக்கு வந்து இதை வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த mamaearthோட இந்த ஹனி மலாய் ஃபேஸ் வாஷையும் யூஸ் பண்ணலாம். ஸோ இது டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட் ஆல் ஸ்கின் டைப்ஸும் யூஸ் பண்ணலாம். அதே இல்லாமல் இதில் ஹனி மலாய் அதாவது வந்து நம்மளுடைய பாலாடையெல்லாம் இருக்கிறனால ஸ்கின் வந்து நல்ல வந்து நரிஷ்மெண்ட் வந்து கொடுக்கும். ஸோ ஃபேஸ் வாஷ்க்கு அடுத்தது வந்து ஸ்கின் கேரில் அடுத்த ப்ராடக்ட் வந்து ஸ்கின்க்கு வந்து ஸ்க்ரப் பண்ணுறது. இதை ஃபேஸ்க்கும் பண்ணலாம், ஃபுல் பாடிக்கும் வந்து நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணலாம். நம்ம எங்கெங்கெல்லாம் சன் டேமேஜ் ஆகிருக்கோ அங்கே எல்லாமே வந்து நம்ம வந்து இந்த லோட்டஸோட இந்த apricot ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணலாம். ஸ்க்ரப்பிங் வந்து வீக்லி வந்து ஒரு 2 தடவை வந்து போடலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ இது வந்து உள்ள நல்ல டீப்பாக இருக்க அழுக்கெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து இந்த சூப்பரான ஒரு ஸ்க்ரப் வந்து இது. இந்த மாஸ்க் பற்றி என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஸ்க் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா சார்கோல் அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. அது பிளாக் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணும், ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணும், அதுக்கப்புறம் ஸ்கின்னில் இருக்க டாக்ஸின்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணும், நல்ல ஒரு ஷைனிங் லுக் கிடைக்கும். அதாவது இந்த ஃபேஷியல் ஹேர்னு சொல்லுவாங்களே, சின்னதாக அந்த பூனை முடி இருக்குன்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் போகும் அப்படி. ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க்கை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுவோம்ல, அதுக்கப்புறம் கூட இது யூஸ் பண்ணலாம். ஸோ நல்லா வந்து க்ளீன் பண்ண ஃபேஸில் தான் வந்து இதை அப்ளை பண்ணணும். ஸோ இந்த மாஸ்க்கை வந்து நம்ம வந்து கையில் எடுத்து ஃபுல்லாக வந்து நம்ம ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். சார்கோல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்கின்னில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து எடுத்துரும். ஏற்கனவே வந்து நம்ம பொல்யூஷன் போய் நம்மளுடைய ஸ்கின்னெல்லாம் வந்து நல்லா டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா இதை வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் போடுங்க. இல்லை வீட்டிலே தான் இருக்கீங்க அப்படின்னாக்கா வந்து ஒரு 15 days ஒன்ஸ் போட்டாலே போதும். இந்த பீல் ஆஃப் மாஸ்க்கு நல்லா வந்து ஃபுல்லாக எல்லா ஃபேஸ்லேயும் கையில் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அங்கெல்லாம் போட்டு நல்லா வந்து ஒரு ஃபுல் லேயர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 minutes வந்து அப்படியே வந்து விட்டுருங்க. ஸோ எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணக்கூடாது, ஏன்னா அது வந்து ரொம்ப டைட் பண்ணிடும். ஸோ ரொம்ப டைட்டாக இருக்கிறனால அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது நம்ம வந்து ஆக்டிவிட்டி பண்ணோம்னா அங்கெல்லாம் இழுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் 10 minutes கண்ணை மூடிட்டு பேசாமல் இருக்கணும். ஸோ அப்படி இருக்கிறப்ப தான் வந்து இந்த இது ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து நல்லா அப்சர்வ் ஆகி. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மென் அண்ட் உமன் 2 பேருமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா வீட்டில் வந்து உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் வந்து நீங்களே போட்டு விட்டு பயமுறுத்தவும் செய்யலாம். ஸோ இது கருப்பாக இருக்கிறதுனால வந்து ஏதாவது ஸ்கின் வந்து ஏதாவது கலர் சேஞ்ச் ஆகுமோ அப்படின்னு பயப்பட வேண்டாம். ரொம்ப சேஃபானது. கலர் வந்து ரொம்ப சேஃபானது. அதனால் இது வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பீல் பண்ணிங்கன்னா பீல் ஆஃப் மாஸ்க் இல்லையா, ஸோ அப்படியே பிரிஞ்சு வரும். ஸோ அப்படியே பிரித்து எடுத்துட வேண்டியதான். இதில் நோஸில் வந்து போடுறப்போ வந்து அதில் வந்து பிளாக் ஹெட்ஸு நிறைய பேருக்குலாம் இருக்கும் இல்லையா, பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா நிறைய பேருக்கு. ஜென்ஸ்க்குலாம் நிறைய பேர் வந்து இந்த பைக்கில் போகிறவங்களுக்கு, ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 20 minutes வந்து விட்டுருங்க. ஸோ தட் வந்து அவங்களுக்கு அந்த நோஸில் இருக்கிறது பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகிறது, சின்ன பேபி ஹேர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கூட இது வந்து ரிமூவ் பண்ணிடும். நிறைய பேருக்கு கன்னத்தில் வந்து பார்த்திங்கன்னா குட்டியான ஒரு இந்த ப்ளீச்சிங்லாம் பண்ணி வந்து கலர் சேஞ்ச் ஆன முடியெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து இந்த மாஸ்க் பீல் ஆஃப் மாஸ்கோடு சேர்ந்து அப்படியே உரித்து எடுத்துகிட்டு வந்துடும்.
ஸோ இது பிரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே வாவ் அப்படின்ட்டு வந்து அவ்வளோ அந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்ல வந்து ஒரு க்ளீனான ஒரு எஃபெக்ட் வந்து தெரியும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து இந்த மாதிரி ஒரு மாஸ்க் வாங்கி வச்சிட்டிங்கன்னா வந்து ஒரு 2 இயர்ஸ் வரைக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு இதில் வந்து ப்ராடக்ட் வந்து அவ்வளோ இருக்குது இதில். ஸோ மெதுவாக இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இது பண்ணுறப்ப வந்து உங்களுக்கு பெயின்லாம் இருக்காது. ஆனால் கொஞ்சம் இழுக்கிற மாதிரிக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் வந்து அதோடைய ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாக பீல் ஆஃப் மாஸ்க் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணக்கூடாது. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து உரிச்சு எடுக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஒயிட் ஹெட்ஸ், பிளாக் ஹெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம நோஸில் இருந்து எல்லாம் வந்து நல்லா வெளியே வந்துடும். நம்ம ஒரு ஃபேஷியல் பண்ணால் நமக்கு வந்து எந்த ஒரு எஃபெக்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து எஃபெக்ட் இருக்கும். நான் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபேஸ். ஸோ ஃபேஸை வந்து ப்ரிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ண போகிறோம். ஸோ மாய்ஸ்சரைசருக்கு வந்து செட்டாஃபில்லோட இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை ஸ்கின்க்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. டெர்மட்டாலஜிக்கலி ரெக்கமெண்டட் செட்டாஃபில். அதனால் கண்டிப்பாக வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே போடலாம். ட்ரை ஸ்கின்னா கண்டிப்பாக போடலாம். ட்ரைனஸ் கண்டிப்பாக வராது, இரிட்டேஷன் வராது, ஒரு ரஃப்னஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இருக்காமல் இருக்கும். 48 ஹவர்ஸ் வந்து நமக்கு வந்து மாய்ஸ்சர் வந்து ரிட்டைன் பண்ணும். ஸோ அதனால் வந்து இது வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது வந்து இந்த மாய்ஸ்சரைசரை வந்து யூஸ் பண்ணுறப்ப வந்து அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசருக்கு அடுத்தது வந்து நம்ம போட வேண்டிய லேயர் வந்து சன்ஸ்க்ரீன். கண்டிப்பாக வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட்டு. SPF 40 உள்ளது இது. அது ஒயிட் காஸ்ட்டெல்லாம் ஆகாது. அதாவது ஒயிட் காஸ்ட் ஆகாதுன்னா அதாவது போட்டதுக்கப்புறம் வந்து இப்படி ஒரு வெள்ளை வெள்ளையாக ஆகும் இல்லையா ஃபேஸு, அது மாதிரி ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப நல்ல ஒரு இது. நிறைய நாள் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு தான் அதை நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ சன்ஸ்க்ரீன் போடுறப்ப கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே அப்ளை பண்ணிவிடுங்க. ஆல் ஓவர் த பாடி வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ளேயே இருந்தால் கூட நம்ம சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். இதுவும் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வாவோட இந்த சன்ஸ்க்ரீனு கூட யூஸ் பண்ணலாம். வாவ் பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம வந்து நான் இப்போ வந்து இதை வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப மட்டும் இந்த வாவ் சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணுவேன். வெளியே போகிறேன் அப்படின்னாக்கா நான் வந்து லா ஷீல்டு இருக்கு இல்லையா, அது யூஸ் பண்ணுவேன். இதுவும் SPF 50 UVA UVB ப்ரொடெக்டட். ஆனால் இதை வந்து கொஞ்சம் காஸ்டிங்காக வர மாதிரி இருக்கும். அதுதான் ஒரே ஒரு ப்ராப்ளம். மற்றபடி வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப வந்து இது வந்து ரொம்ப சேஃபாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ அடுத்த ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா equil அப்படிங்கிற இந்த சன்ஸ்க்ரீன். இது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கிட்டையும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட்னு சொல்லலாம். ஏன்னா இதில் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு டிண்டட் சன்ஸ்க்ரீன் சொல்லுவாங்க. டிண்டட் சன்ஸ்க்ரீன் அப்படின்னாக்கா அதுலேயே கொஞ்சம் ஃபவுண்டேஷன் மாதிரி கலந்துருக்கும். ஸோ காலேஜ் போகிறவங்க, ஒர்க்கிங், இல்லை வெளியில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஷீல்டு மாதிரிக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயம் இதுக்கு மேலே எந்த மேக்கப்புமே போட தேவையில்லை. அதுவே வந்து ஒரு நல்ல ஒரு செமி கவரேஜ் வந்து கொடுக்கும். ஸோ 100% வந்து சூப்பரான ஒரு ப்ராடக்ட் வந்து இது. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். equil அப்படிங்கிற பிராண்டு. ஸோ அடுத்தது வந்து mamaearthோட serum. இதை வந்து எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நைட்டில் தூங்குறப்பையும் யூஸ் பண்ணலாம், இல்லை காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கூட இதை வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபைன் லைன்ஸ்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்ப நல்லது. இது சன்ஸ்க்ரீன் மாதிரி அதாவது சம்மரில் தான் யூஸ் பண்ணணுன்ற ப்ராடக்ட் கிடையாது, எல்லா டைமுமே யூஸ் பண்ணலாம். இதோடைய டீட்டெயில் ரிவ்யூ வந்து நம்ம சேனலில் வந்து வரும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த ரிவ்யூலாம் பார்க்கலாம். இது ஒரு சூப்பரான ப்ராடக்ட் சம்மர் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது வந்து ஒரு விட்டமின் C ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் தூங்க போகிறப்போ. இப்போ மாய்ஸ்சரைசர்ஸ் போட்டுட்டோம், சன்ஸ்க்ரீன்ஸ், ஸ்க்ரப் எல்லாமே யூஸ் பண்ணிட்டோம். தூங்க போகிறப்போ வந்து எல்லாத்தையும் ஃபேஸ் வாஷ்லாம் நல்லா பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏதாவது வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து ஏதாவது ஒரு ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து போடணும். இதை வந்து நான் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து ஒரு மண்டே, வெட்னஸ்டே, சாட்டர்டே அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம். விட்டமின் C இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோயிங் வந்து சீக்கிரமாக வர்றதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வாவோட இந்த ஆன்டி ஏஜிங்கோட இந்த ஸ்லீப்பிங் க்ரீம், அதாவது வந்து ஆன்டி ஏஜிங் க்ரீமிங் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து நீங்கள் வந்து மண்டே அதை போட்டிங்க, அதாவது mamaearth போட்டிங்க அப்படின்னாக்கா டியூஸ்டே வந்து இது யூஸ் பண்ணலாம். 30+ அப்படின்னாவே கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆன்டி ஏஜிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதுவும் இந்த வாவோட ஆன்டி ஏஜிங் க்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைன் லைன்ஸ் வர்றது, ஏஜிங் வந்து வராமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஏதாவது ரிங்கிள்ஸ் வராமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து நேச்சுரலான ஒரு க்ளோவெல்லாம் கொடுக்கும். அதோடு என்னுடைய ரொம்ப சூப்பரான ஒரு பயங்கரமாக ரெக்கமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து இந்த நியூட்ரிஜெனாவோட இந்த ஹைட்ரோஜெல் பூஸ்ட்டு. ஸோ இது வந்து ஒரு டைம்
டைம்லேயே வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து ரிசல்ட் வேணும் அப்படின்னாக்கா இதை யூஸ் பண்ணி பாருங்கள். நைட் க்ரீமாக சூப்பரான எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். இந்த எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் அமேசான்லேயோ நைக்காலேயோ ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். க்ரோ யங்கர் வித் மஹா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. நான் வீடியோ போடுறப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வேறு என்ன டவுட்ஸ், பியூட்டி ரிலேட்டடான, ஃபேஷன் ரிலேட்டடான என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். தேங்க்யூ. பை பை.